ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆகஸ்ட் 23 வெள்ளிக்கிழமை. ஆஹா கல்யாணம் சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா? சூர்யா வந்து பயங்கர நம்பிக்கையோடு வர்றாரு. அந்த வீட்டில் போயிட்டு கோடீஸ்வரி அத்தை என்னை கவனிக்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கிறிஷ் வந்து தெரிச்சு ஓட போகிறான்னு சொல்லிட்டு பயங்கர நம்பிக்கையாக வந்துட்டுருக்காரு சூர்யா காரில். அப்போது கிறிஷ் வந்து சொல்கிறாரு, இந்த வழியிலலாம் வந்து எத்தனை நாள் ஆச்சு, உங்கள் வீட்டுக்கு போகிற வழி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அமெரிக்காவில் எல்லாமே எக்ஸிபிஷனில் இருக்கிற மாதிரி அங்கங்கே இருக்கும். ஆனால் இந்த ஒரு சந்தோஷம், அதுவும் நம்ம ஊரில் கிடைக்கிற இந்த சந்தோஷம்லாம் எங்கேயுமே கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சூர்யா வந்து சொல்கிறாங்க, ஆமாம் எனக்கும் இந்த வழியெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றாங்க. உடனே மகா என்ன சொல்கிறாங்க, முதல்லலாம் இவருக்கு இந்த வழியில் வர்றது வந்து சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. ஏதாவது ஒரு குறை சொல்லிகிட்டே இருப்பார். இந்த ரோட்டில் வந்து எப்படி கார் போகும் அப்படின்லாம் கேட்பாரு. இப்போ வந்து என்னென்னா இப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு மகா வந்து சொல்கிறாங்க, ஏய் டைம் கிடைக்கிற இடத்துலலாம் வாரியா, இரு நான் உங்கள் அம்மாவை மலை போல் நம்பியிருக்கேன், அங்கே போய் நீங்கள்லாம் பாருங்கள் அப்படின்னதும் காரில் போய் இவங்கெல்லாம் இறங்குறாங்க. பிரபா வந்து வாசலில் நிற்கிறாங்க. அம்மா அவங்கெல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கோடீஸ்வரி வெளியில் வந்து பார்க்குறாங்க. 2 மாப்பிள்ளை 2 பொண்ணுங்க கிறிஷ் இவங்கெல்லாம் வந்துக்கிறத பார்த்துட்டு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்கத்த வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சூர்யா வந்து ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஓடி வர கோடீஸ்வரி வந்து அப்படியே யூட்டர்ன் அடித்து சூர்யாவை விட்டுட்டு கிறிஷ்கிட்ட போயிடுறாரு. சூர்யா பேந்த முழிக்கிறாரு. கிறிஷை பார்த்ததுமே, உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சுப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. வா 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 அப்படின்றதும், வாங்க மாப்பிள்ள அப்படின்ட்டு சொல்லிட்டு சாதாரணமாக வந்து இவரை கூப்பிட்றாங்க. கௌதம் மாப்பிள்ள, நீங்கள் முதல்ல இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்றாங்க. உடனே வந்து சூர்யா நினைக்கிறாரு, நான் தான் அடிக்கடி இந்த வீட்டுக்கு வந்து என் மரியாதையை நானே குறைச்சிக்கிட்டனோ, நானும் எப்பயாவது வந்தால் தான் இந்த மரியாதைலாம் கிடைக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. அதுக்கப்புறம் உள்ளே போனதும், வா கிறிஷ் எப்படி இருக்க, என்ன குடிக்கிற, என்ன ஏதுன்ட்டு கிறிஷை விழுந்து கவனிக்கிறாங்க கோடீஸ்வரி. மகா வந்து குறுக்குறுன்னு சூர்யாவை வந்து பார்க்குறாங்க. சூர்யாவுக்கு வந்து என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மகா வந்து அந்த வெல்கம் லெட்டர் வந்து வந்திருக்கு இல்லையா, இந்த மாதிரி வந்து டிசைனர் கோர்ஸ் படிக்கிறதுக்கு, அதை வந்து கோடீஸ்வரிட்ட வந்து காட்டுறாங்க. அம்மா இந்த மாதிரி நான் வந்து கிறிஷ் கூடயே அமெரிக்கா போக போகிறேன், அங்கே போய் இந்த டிசைனர்ஸ் கோர்ஸ் வந்து படிக்க போகிறேன், இதுதான் அதோட வெல்கம் லெட்டர் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. வெல்கம் லெட்டரா, இரு நீ எப்படி அமெரிக்காவை என்ன மீறி போயிடுறன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து நினச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கோடீஸ்வரி சொல்கிறாங்க, பார்த்து இந்த லெட்டரை வந்து பத்திரமா கொண்டு சாமி முன்னாடி வை, ஏதாவது காற்றுல பறந்து போயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் உள்ளே வந்துடுறாங்க. அலேக்கா அந்த லெட்டரை தூக்கிடுறாரு சூர்யா. அதை வந்து மகா வந்து பார்த்துடுறாங்க. எல்லோரும் இங்கே வாங்க அந்த லெட்டரை இவர் என்ன பண்ணுறாரு பார்க்கலாம் அப்படின்னு மகா வந்து எல்லாரையும் கூப்பிடுறாங்க. வெளியில் போகிற சூர்யா வந்து அந்த லெட்டரை வந்து கிழிச்சு போட்டுடுறாங்க. பாரு, மாப்பிள்ளை வந்து மனசில் இவ்வளோ வச்சுட்டு ஆனால் வெளியில் எதுவுமே காட்டிக்காமல் இருக்காரு. பரவாயில்லையே கிறிஷ், நீங்கள் 3 பேரும் சேர்ந்து செம பிளான் தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்றாங்க. அப்புறம் ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அம்மா அதுக்காக நீ ஓவராக வந்து நடித்து நீ எதுவும் காட்டி கொடுத்துடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சேச்சா அதெல்லாம் நான் காட்டி கொடுக்க மாட்டேன்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரே தலவாழை இலை விருந்து தான் எல்லாருக்கும் வந்து போடுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. விதவிதமாக ரகரகமாக ஓடுறது போடுறது, அதுக்கப்புறம் தண்ணியில் நீந்துறது, வானத்தில் பறக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சமைச்சு வச்சுருக்காங்க கோடீஸ்வரி. உடனே வந்து கௌதம் அதெல்லாம் பார்த்துட்டு, என்ன ப்ரோ இங்கே வந்து இந்த மாதிரிலாம் விருந்து கிடைக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நான் இதெல்லாம் அனுபவிச்சிருக்கேன், நீ வந்து இப்போ தானே ஃபஸ்ட் டைம் வர, அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாங்க. ஐஷு, மகா வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 5 இலை வந்து போட்டிருக்காங்க. சூர்யா வந்து அப்படியே கெத்தா, இப்போ நான் தானே போய் மகா பக்கத்தில் உட்கார போகிறேன் அப்படின்ட்டு கெத்தா அவர் போகிறதுக்கு முன்னாடி குடுன்னு கிறிஷ் வந்து வராரு. வந்துட்டு சூர்யா அங்கே பாருங்க அப்படின்றாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவர் திரும்பி பார்க்குறதுக்குள்ளார கிறிஷ் வந்து மகா பக்கத்தில் போய் உட்காந்துடுறாங்க. அதை பார்த்துட்டு நம்ம சூர்யாவுக்கு வந்து செம கடுப்பாகி போயிடுது. வேறு வழியே இல்லாமல் சாப்பிட்றாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோடீஸ்வரி வேறு கிறிஷை வந்து விழுந்து கவனிக்கிறாங்க. இவர் கிறிஷ் வந்து பார்த்தீங்கன்னா, மகா உனக்கு இது பிடிக்கும்ல, மகா உனக்கு அது பிடிக்கும்ல, இதை சாப்பிடு அதை சாப்பிடுன்னு சொல்ல உனக்கு பிடிச்ச கோலி சோடாவும் ஐஸ் பீடாவும் வாங்கி வச்சுருக்கேங்க. அப்படியா கிறிஷ், என்ன எவ்வளோ புரிஞ்சு நீ நடந்துக்கிற, எனக்கு என்ன பிடிக்கும்னே அவருக்கு வந்து தெரியாது, உனக்கு தான் எல்லாமே வந்து தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு உசுப்பேத்துறாங்க மகா. சூர்யாக்கா, என்னடா இந்த கோட்டீஸ்வரி அத்தையும் இந்த மாதிரி கை விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் மகா வந்து, அம்மா அந்த அமெரிக்காவிலேருந்து வந்த லெட்டரை வந்து காணோமா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த லெட்டர் இல்லைன்னா அப்புறம் அமெரிக்காவுக்குலாம் போக முடியாது அப்படின்றாரு சூர்யா. உடனே கிறிஷ் வந்து சொல்கிறாங்க, இரு மகா, நீ ஏன் பதட்டப்படுற, நான் வந்து உனக்கு எடுத்துகிட்டு வந்தது வெறும் ஜெராக்ஸ் காப்பி தான், நீங்கள் எல்லாரும் பார்க்கணுன்றதுக்காக அந்த லெட்டரை வந்து டவுன்லோட் பண்ணி நான் வந்து பிரிண்ட் எடுத்தேன், இப்போ அது காணோன்னா என்ன, இன்னொரு தடவை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துட்டா போச்சு அப்படின்றாங்க. உடனே சூர்யா வந்து பக்குன்னு ஆயிடுது. இதோட வந்து இன்னைக்கு எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க.
இனி அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.